அனைவருக்கும் வணக்கம். நமக்கு கிடைத்தது ஒரு நாள் தொலைந்து போகலாம். நமக்கு கிடைத்தது தொலைந்து போகலாம். நமக்கு பிடித்தது ஒரு நாள் வெறுத்து போகலாம். பிடித்து போகனது தொலைந்து போகும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதர் மிகவும் நல்லவர், அனைவரிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் எந்த உதவியும் எந்நேரமும் செய்யக்கூடிய மனப்பக்குவமும் அனைத்தும் அவரிடம் இருந்தது. யார் சொன்னாலும் தயவுசெய்து சும்மா இருங்கள், இக்கட்டான நேரத்தில் ஒருவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்வார். இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நாள் ஒரு உதவி தேவைப்பட்டது. யாருமே உதவி செய்ய முன்வரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது மிகவும் மனம் வருந்தினார், மிகவும் மனம் நொந்து போனார். இனிமேல் நாம் யாருக்கும் உதவி செய்யக்கூடாதோ என்று யோசனை செய்தார். வேண்டாம், நமக்கு யாரு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் மற்றவர்களுக்கு நாம் உயிருள்ளவரை உதவி செய்தே ஆக வேண்டும் என்று மனதில் தீர்மானித்து கொண்டார். அப்படி இருக்கும் பொழுதே பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டும் பொழுது அதுக்கு புரை ஏறிவிட்டது. அவர்கள் சத்தம் போட்டார்கள். உடனே இந்த நபர் காரை எடுத்துக்கொண்டு ஓடி அந்த குழந்தையை மருத்துவமனைக்கு, பெரிய மருத்துவமனை அருகில் உள்ளது, வீட்டுக்கு அருகில் கொண்டு சென்று தக்க சமயத்தில் உதவி செய்து அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றி கொடுத்தார். அந்த பழக்கம் அவரை விடவில்லை. இந்த நல்ல பழக்கத்தை நாம் தொடர்ந்து உயிருள்ளவரை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருவர் கெட்ட பழக்கம் ஏதாவது பழகி கொண்டிருந்தால், அந்த பழக்கங்களை கடைபிடித்து கொண்டிருந்தால், அந்த பழக்கங்களை நாம் நிறுத்திவிட முயற்சி செய்ய வேண்டும். அந்த கெட்ட பழக்கங்கள் அவருக்கு மட்டுமல்லாது, அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்லாது, அவருடைய நட்புகளுக்கு மட்டுமல்லாது, அவருடைய உறவுகளுக்கு மட்டுமல்லாது, அறிந்தவர் தெரிந்தவர் அறியாதவர் அத்தனை பேருக்கும் ஒரு மனிதன் கெட்ட பழக்கம் பழகி கொண்டிருந்தால் அந்த செயலை செய்யும் பொழுது அது மற்றவர்களுக்கு மிகவும் பாதிக்கும் அல்லவா? ஆகவே நல்ல பழக்கத்தை நாம் இறக்கும் வரை கையாள வேண்டும். கெட்ட பழக்கத்தை நாம் பெரியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, விரைவில் அதை